ராம 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 சரியா இருக்கு. ராம 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த हनुम भीम मुद्रण गोविंद गोविंद राजा विराज गुधाम गोविंद गोविंद मंत्रालय मूर्ति की जय सद्गुरु राघवेंद्र स्वामी की जय गजाननं भूतगणातिसेवितं गवित्तजम्भूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् या कुन्तेन्दुतुषारहारगमला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या रुद्रेन्द्रमरुद्गणाः प्रवृत्तिभिः देवै सदा पूजिता क्षामां भातु सरस्वती भगवती निक्षेपदाढ्यापघा सरस्वती नमस्तुभ्यं परमे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं रोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनुमत्स्मरणात् भवेत् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति वाजिनं नरं वञ्चन्ति पापानि दरिद्रमपि योषितः हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योपदेत तस्य निश्चरते वाणी जर्गुकन्या प्रभागवत् हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योध्वनिः विशोपदेश वैकुण्ठ कवाटोद्घाटनक्षमः श्लोकत्रयमिदं पुण्यं हयग्रीवपदाङ्कितं वादिराजेति प्रोक्तं पठसां सम्पदां पदम् इति श्री हयग्रीवस्तोत्रं सम्पूर्णम् शिवकनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं शोभितं मोदकेन अरुणकुसुममाला व्याललम्भोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि वरं तन्दरुள்வாய் வாக்தேவி வரம் தந்தருள்வாய் வாக்தேவி உன்னை வணங்கி நின்றோம் பல காலமே வரம் தந்தருள்வாய் வாக்தேவி உன்னை வணங்கி நின்றோம் பல காலமே வரம் தந்தருள்வாய் வாக்தேவி திறம் தந்தருள்வாய் சகல கலைகளிலும் திறம் தந்தருள்வாய் சகல கலைகளிலும் உரம் தந்தருள்வாய் என் மனதில் என்றும் உரம் தந்தருள்வாய் என் மனதில் என்றும் வரம் தந்தருள்வாய் வாக்தேவி கரம் தந்தருள்வாய் காலநிலையை அறிந்து சிரம் காட்டி வணங்கினேன் சீர்மையென கருள்வாய் புறம் தள்ளாதருள்வாய் பூமகளே என்றும்
அறவழி நின்றுய ஆன்மபலம் கருவாய் வரம் தந்தருள்வாய் வாக்தேவி. ஹரிணிமணாளன் ஹயக்ரீவனை என்றும் அடிபணிந்தே ஆதிசரஸ்வதியே பரிமுக பெருமானிடம் பாங்குரவே அமர்ந்து பல கலை அறிந்தவளே பாமகளே நீ வரம் தந்தருள்வாய் வாக்தேவி. உலகியல் வாழ்க்கையில் உயர்நிலை அடையவே உன்னத வழி காட்டும் கலைவாணியே. உலகியல் வாழ்க்கையில் உயர்நிலை அடைந்திட உன்னத வழி காட்டும் கலைவாணியே. அல்லல் தரும் இந்த உலகியலை விட்டு அல்லல் தரும் இந்த உலகியலை வேட்டு நமகிரி வேட்டகம் அடியினை சேரவே நமகிரி வேட்டகம் அடியினை சேரும் வரம் தந்தருள்வாய் வாக்தேவி. உன்னை வணங்கி நின்றோம் பல காலோமே வரம் தந்தருள்வாய் வாக்தேவி வாக்தேவி வாக்தேவி. சரஸ்வதி மாதுனிக்கு ஜெய். ஆஸ்திக மகாஜனங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய அனுகிரகத்தினால அவனுடைய தூண்டுதலினால் இன்றைக்கி நம்ம இந்த சத்விஷயம் பேசணும் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஏதோ சப்த விஷயம் பேசணும் அப்படின்ட்டு இங்கே காண்டிருக்கோம். கொஞ்சம் சவுண்டு இருக்கணும். அதனால் அதுக்காக இப்போ இந்த சொல்லக்கூடிய இருக்கும். இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ பேராக வந்து நமக்கு நம்ம முடிந்த அளவுக்கு அதை பார்க்கணும். ஜெகதீசன் மாமா ஒரு சஜஷன் சொன்னார் போன ஒருவர், ஏதாவது பாட்டெல்லாம் பாடி அதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் தாசகானமும் பொருளும் அப்படின்ட்டு தலைப்பு போட்டிருக்கோம். இதில் சில தாசர்களுடைய கீர்த்தனைகள் 1-2 அதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அர்த்தங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. இதில் வந்து என்னென்னா சில பாடல்கள்லாம் வந்து சாதாரணமாக நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு தமிழாக தான் நல்லாவே புரிஞ்சிடும். சம்ஸ்கிருத பாட்டாக இருந்தாலும் கன்னட பாட்டாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நமக்கு சில பாடலாம் புரிஞ்சிடும். அது ஓரளவுக்கு அர்த்தம் அது வேர்ட் பை வேர்ட் தெரியாட்டாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும். ஆனால் சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். அது இந்த ரிடில்ஸ் மாதிரி புதிர் கவிதைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரிடில்ஸ் மாதிரி மேலாக பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரித்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா அபூர்வமான அர்த்தங்கள் தத்துவங்கள் அதெல்லாம் சொல்லியிருப்பான். ஒரு தமாஷுக்கு ஒரு ஜோக்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு என்ன வந்து கால் வந்து உள்ளங்கால் அரிச்சுக்கிட்டே இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஒரு புலவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். கால் அரிக்கிறதுனா அவருக்கு எதாவது தெரிஞ்ச மருந்து சொல்லணும் தானே. அவர் என்ன பண்ணார், உடனே ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். என்ன பாட்டு எழுதினார்னா, பத்துரத புத்திரனின் சத்துருவின் மித்திரனின் பத்தினியின் கால் எடுத்து தேய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். இவங்க கேட்டவுடனே பயந்தான். ஏதோ பத்தினியோட காலம் எடுத்து தேய்கின்ற விவகாரமாக தான் இருக்குது, என்ன சொல்கிறாரு இவர் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவரையே கேட்கலாம். சுவாமி இதுக்கு அர்த்தம் தான் நீங்களே சொல்லணுங்க, வேறு ஒன்றும் புரியல அப்படின்னா.
அதுக்கு அப்போது அவர் அர்த்தம் சொல்கிறார். 10 ரத, 10 ரதம்னா தசரத அப்படின்னு இருக்கும். தசரதன், தசரதன் 10னா தச சம்ஸ்கிருதத்தில் தசரதன், 10 ரதன் அப்படின்னா தசரதன் அர்த்தம். ஏன் அவனுக்கு தசரதன் பேர்னா 10 திசையிலும் அவன் ரதத்தை ஓட்டி ஜெயிக்கக்கூடியவன், அந்த கெப்பாசிட்டி இருந்தது அவனுக்கு. நமக்கு தெரிஞ்சு 8 திசை தான். அப்புறம் 10 திசைனா எப்படி, மேல் திசை ஒன்று கீழ் திசை ஒன்று. மேல் திசைனா என்ன அர்த்தம்னா தேவர்களுக்கோட அசுரர்கள் போரிடும்போது தேவர்களுக்கு போய் இவன் ஹெல்ப் பண்ணுவான். தசரதனுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தான். இங்கேருந்து வானலோகத்துக்கு போய் தேவேந்திரனோட சப்போர்ட் பண்ணி அசுரர்கள் அழிக்கக்கூடிய இது இருந்ததான் அவனுக்கு, இந்த தசரதனுக்கு. அதே போல் பாதாள லோகத்துக்கு போய் அந்த கீழோகம் பாதாள லோகத்துக்கு போய் அசுரர்களை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதனால தான் அவனுக்கு தசரதன்னு பேர். 10 திசையிலும் ரதத்தை ஓட்டி ஜெயிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவருக்கு தசரதன்னு பேர். அந்த தசரதனின் புத்திரன். இந்த தசரதனோட புத்திரன் யார்? ராமன். இப்போ தசரதனின் புத்திரன், அதாவது ராமனுடைய சத்ரு. ராமனுடைய சத்ரு யார்? இல்லை, சாரி, புத்திரனின் மித்திரன். ஆமாம், மாற்றி சொல்லிட்டேன். இந்த 10 ரத புத்திரனின் மித்திரன். மித்திரன்னா யாரும் ஃப்ரெண்டு. அவனோட ஃப்ரெண்டு யார்? ராமனுடைய ஃப்ரெண்டு. யாரை வேணால் சொல்லலாம், நிறைய பேர் குகன், நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா குகன் கூட ஒரு தாசியம்தான். குகன், அனுமார் இவாள்லாம் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ராமனுக்கு. அவளோட தாசர்களாக இருப்பா அவள்லாம். அவனுக்கு ஃப்ரெண்டுன்னா யார் ஃப்ரெண்டுன்னா இவன் தான். இந்த சுக்ரீவன் தான் அவனோட ஃப்ரெண்டு. ஏன் ஃப்ரெண்டு அப்படின்னா அது ஒரு சமாளி இருக்கு. ஏன் வந்து அவனை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் இருந்து இன்னொருத்தருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், நம்ம 2 பேரும் சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அதே போல் பணம் காசு ஒரே மாதிரி இருக்கிற 2 பேர் இருந்தால் அவனும் ஃப்ரெண்ட் ஆவான். ஸோ ஒரே நிலையில் இருக்கக்கூடியதான் ஃப்ரெண்ட் ஆவான். இப்போ குகனும் ஆஞ்சநேயனும் சுவாமி அவருக்கு அடிபணிஞ்சிருந்தான். அதனால் அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் கிடையாது. ஆனால் இங்கே சுக்ரீவனும் ராமனும் ஃப்ரெண்டு. ஏன்னா ஒரே நிலையில் இருந்தான். எப்படி சுக்ரீவனும் ராமனும் ஒரு நிலைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே விதமான கஷ்டம். அவள் மீட் பண்ணுறாளே சுக்ரீவனும் ராமனும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருடைய பொசிஷன் ஒரே பொசிஷன் தான். என்னென்னா அப்போ வந்து ராமனுடைய பத்தினியான சீதையை இவன் கவர்மெண்ட் போயிட்டான். அந்த துக்கத்தில் ராமன் இருக்கான். அதே ஒரு சுக்ரீவனை அவனுடைய அண்ணா வாலியை அடித்து துரத்துட்டு சுக்ரீவனோட ஒய்ஃப் அவனேஷன் போயிட்டான். ஸோ இப்போ 2 பேருமே மனைவியை இழந்து ஒரே துக்கத்தில் இருக்கான் 2 பேரும். அதனால் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான். அதனால் அவள் ஃப்ரெண்டு. அதனால் ராமனுக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்டாலும் யாரும் இருக்க முடியாது. ஆனால் சுக்ரீவனை மித்திரன் ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்கிறான்னா அந்த சமயத்தில் ராமாயணத்தில் அந்த சமயத்தில் 2 பேரும் ஒரே நிலையில் இருந்தான். அதனால் அவன் மித்திரனானான். அதுதான் இங்கே ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு ஜோக் பண்ணி சொன்னார் ஒருத்தர். ஆஞ்சநேய சுவாமியை கல்யாணமே பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனுடைய பாஸ் வந்து சுக்ரீவன். சுக்ரீவனோட ஒய்ஃபை பாதிச்சுன்னு போயிட்டான். சரி, அடுத்த பாஸ் ராமன். அவருடைய ஒய்ஃபை சீதையை ராமன் தூக்கிட்டு போயிட்டான். சரி, இப்படி கல்யாணம் பண்ணிட்டா மறுபடியும் தூக்கி பண்ணுவாங்க போல இல்லையா, அதனால பயந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா அவர் அப்படிமா. அது ஆச்சரிய நெய்ச்சிக்கு வந்துட்டாரு. அது அவருடைய பெருமை இருக்கு. சும்மா ஒரு ஜோக்குக்கு ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி இப்போ மித்திரன்னா அந்த சுக்ரீவன் வந்து மித்திரன். இவன் இப்போ அந்த மித்திரனின் சத்துரு, அந்த சுக்ரீவனுடைய சத்துரு யாரு? வாலி. அந்த வாலி இவனுடைய சுக்ரீவனுடைய எனிமி. அந்த சத்துருவின் பத்தினி அந்த வாலி இருக்கானே அவன் பத்தினி. அவன் பத்தினி தாரைன்னு பேர். அந்த தாரையோட கால் எடுத்து தேய்கிறான். இது என்னது பைத்தியகாரமாக இருக்குது அப்படின்னா, அவர் தமிழ் பிடிச்சவர் இல்லையா, அவர் என்ன சொன்னார், தாரை அப்படிங்கிற வார்த்தையில் அந்த தொணக்கால் எடுத்துக்கிறாங்க தரைன்னு ஆகிடும். தரையில் தேய்ங்கிற உண்மை. கால் அடிக்கிறதுனா தரையில் தேய்ங்கிறது சொல்கிறத விட்டு இப்படி சுற்றி வளர்ச்சி 10 ரத புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் எடுத்து தேய் அப்படின்னு சொன்னார். இதுக்காக அப்படி சொன்னார்னா இதனுடைய பர்பஸ் என்னென்னா, இப்போ வெறும காலை நீ தரையில் தேய் சரியா போய்டுன்னு சொன்னால் அது சுவாரஸ்யம் கிடையாது. இது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இன்னும் 2வது ராமாயணத்தோட சிந்தனை ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுதான் அது முக்கியம்.
அந்த ராமாயணத்துடைய சிந்தனைக்காக தான் இவர் அப்படி சுற்றி வளர்ச்சி சொல்கிறார். அதுதான் அந்த புலவருடைய நோக்கம். அதே மாதிரி இப்போ கனகதாசன் ஒரு மகான், அவர் கன்னடத்தில் கணபதியை ஸ்துதி பண்ணுறார். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கணபதியை பார்த்து ஸ்துதி பண்ணுறார்.